கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் கடுமையாக பாதித்துள்ள திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து திருப்பூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 27ஆம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அனைத்துக்குமே 50% வரியை நிர்ணயம் செய்தார். இந்த வரியால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து வகையான பொருட்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பூரை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு அதிகப்படியான ஜவுளிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் இந்த வரியால் தினசரி 500 கோடியிலிருந்து 700 கோடி ரூபாய் வரை உடனடி இழப்பு ஏற்படும் எனவும் மொத்தமாக 15,000 கோடி வரை இழப்பு ஏற்படும் என ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இந்த வரியினால் ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதித்துள்ளார்கள். மேலும் இதன் காரணமாக பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு போட்டி நாடுகளாக அடுத்து வரும் அமெரிக்க ஆர்டர்கள் அவருக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது. எனவே இதை கண்டிக்கும் வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று திருப்பூர் ரயில்வே நிலையம் அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக சார்பில் வைகோ, காங்கிரஸ் சார்பில் தங்கபாலு, விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் MP சுப்புராயன் மற்றும் சு வெங்கடேசன் ஆகியோர் கண்டன உரை ஆற்றி வருகிறார்கள். திருப்பூரை சேர்ந்த ஏற்றுமதியாளர் சங்கங்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள், தொழிலாளர்கள் என கட்சி தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.